வீட்ல வந்து கூட்டிட்டு போன இத்தனை தடவை சொன்னேன். இல்லங்க, உங்க அப்பாவை பார்த்தா பயமா இருக்கு. அவர் மெட்னா கழட்டி விட்டுருவியா? மாட்டேங்க. மாட்டேன். இனிமே உன்னை இங்க பார்த்தேன் பொளந்துருவேன். இல்லங்க, நான் ஒரு வார்த்தை கூட தப்பாவே சொல்லல. பேசிட்டு இருக்கும் போதே டப்பு டப்புன்னு அடிச்சிட்டாரு. உடனே அவர் கூட வேலை பார்க்குற 2 பேர் வர ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இல்ல வலி. பிடிச்சுக்க. ஏங்க, நீங்க டாக்டரா? இல்ல, நர்ஸ். நர்ஸா? உன் மூஞ்சிக்கு டாக்டர் வேற கேக்குதா? இல்லங்க, நான் சின்ன வயசுல இருந்தே கல்யாணம் பண்ணிட்டா ஒரு நர்ஸை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு. வேற என்ன சொன்னா? உங்க பின்னால 6 வருஷமா சுத்திட்டு இருந்தாராம். ஆனா நான் நம்பலங்க. ஆகாட்டு. அவன் சொன்னது உண்மைதான். 6 வருஷமா பின்னாடியே சுத்தினான். நான் கண்டுக்கவே இல்ல. கடைசியா ஒரு நாள் என்ன சொன்னான் தெரியுமா? டேய், உன் மனசுல நான் பெரிய ரதி நினைப்பா? நானும் 6 வருஷமா பின்னாடி சுத்துறேன், கண்டுக்கவே மாட்டேங்கிற. பாக்குறேன் அப்படி யார் என்னோட உனக்கு வசதியா கிடைக்கிறான்னு பாக்குறேன். போடா. ஏங்க, அப்படின்னு பார்த்தா எல்லா விதத்திலயும் அவரை விட நான் வசதி தாங்க. அவரை விட நல்லா படிச்சிருக்கேன், நல்லா வேலையில இருக்கேன், அவரை விட நல்லா அழகா இருக்கேன். இல்லங்க, தனியா பார்த்தா கம்மியா தான் இருப்பேன். ஒன்னா வச்சு பாத்தீங்கன்னா அவரை விட நான் கொஞ்சம் அழகு தாங்க. சரி, நாளை ஜிஹெச் வந்துரு. ஜிஹெச்ல நர்ஸா இருக்கீங்க? இல்ல, கேஎம்சில. அப்படியே அங்க வர சொல்றீங்க? சொன்னது செய்றியா? எங்க இது ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு தானே? போட்டோ எடுத்துட்டு வந்தியா? குடு. இல்ல, பொதுவா ஜிஹெச்ல பண்ண மாட்டாங்க. நீங்க நர்ஸா, அதான் ஒரு வேலை. முழு பேர் என்ன? எம் கதிரேசங்க. டேட் ஆஃப் பர்த் என்ன? 5/9/88. இங்க சைன் பண்ணு. ஏங்க, என்னங்க இது? ஆர்கன் டொனேஷன். உடல் உறுப்பு தானம் செய்வோம்ல அது. எங்க வீட்ல ஒரு வாட்டி கேட்டு கையெழுத்து போட்டா? இப்ப நான் எங்க வீட்ல கேட்டு தான் கையெழுத்து போட்டேனா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? செத்ததுக்கு அப்புறம் தூக்க ஒரு நாள் லேட் ஆயிடுச்சுன்னா நாத்தறுத்து போயிடும். தூக்குறவன் கூட மூக்க பொத்துட்டு தான் தூக்கிட்டு போவான். மண்ணுல போட்டு மக்கி புளுத்திங்க போறத குடுறான்னா என்ன புரிஞ்சுதா? என்ன இல்ல, செத்ததுக்கு அப்புறம் தூக்குறதுக்கு ஒரு நாள் லேட் ஆச்சுன்னா நாதத்துல அது இல்ல, கையெழுத்து போடுறியா? எங்க செத்ததுக்கு அப்புறம் தானே? ஆமா. இல்லங்க, அதனால என்னங்க? சோப் வாங்கிய வச்சு என் கையை ஒடிச்சிட்டல பாத்துக்கிறேன்டி. இல்லங்க, நான் அவர் அடிச்சதை சொன்னா உங்களை பத்தி தப்பா பேசுனது சொல்லணும் தான் அவர் அடிச்சதை மறைச்சங்க. அவன் அடிச்சது கரெக்ட் தான். எனக்கு இந்த 4 மாச வித்தியாசம் தான் பிரச்சனையா இருக்கு. அண்ணா, கொஞ்சம் நிறுத்துங்கண்ணா. அங்க உட்கார். இல்லங்க, ட்ரீட்மெண்ட் வரலங்க. தெரியும்.
ஆ வலிக்காது. அப்படியே அழுத்தி பிடிச்சுக்கோங்க. இவங்களும் நம்மள மாதிரி தானா? கலர் ட்ரெஸ்ல வந்து யூனிஃபார்ம். திங்கள் செவ்வாய் புதன். வியாழக்கிழமை முக்கம்புல பார்க்கலாம். வேலைக்கிழமை எங்க? அதுக்கு இன்னும் 4 நாள். வியாழக்கிழமை முக்கம்புல பார்க்கலாம்னு சொன்னேன். வாங்கிட்டு வந்துட்டியா? ஆ எங்க HIV டெஸ்ட் எடுத்தீங்களா? யார் கேட்டீங்க HIV டெஸ்ட்? யார் ராணி? என் அத்தை பையனா மாமா பையனா இல்ல சின்ன வயசுல இருந்து சேர்ந்து படிச்சோமா? உன்னை லவ் பண்ண கல்யாணம் பண்ணோம்ல, கல்யாணம் பண்ண 50-60 வருஷம் சேர்ந்து வாழணும்ல, கூட வாழ போறவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? இத பார், நீ என்ன பார்த்து ஈ நிலிச்சியா? பதிலுக்கு நானும் உன்னை பார்த்து ஈ நிலிச்சேனா? என் பேர் கதிரேசனுங்க, என் பேர் மணிமேகலைங்க, நான் உங்களை லவ் பண்றேன், நானும் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் சுத்துறது, ரோட்ல நடக்கும்போது தெரியாத மாதிரியே ஒருத்தர் இடிச்சுட்டே நடக்கிறது, பஸ்ல ஒருத்தர் தோள் மேல ஒருத்தர் சாஞ்சு தூங்குற மாதிரியே நடிக்கிறது, அப்புறம் இந்த தியேட்டர் வீட்டுக்குள்ள மூக்கையும் உரசிக்கிறது, இந்த கதையெல்லாம் என்கிட்ட ஆகாது. என்ன லவ் பண்ணா என்னென்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியணும். அதனாலதான் எங்க அப்பாவையும் செந்திலையும் பார்க்க சொன்னேன். அதே மாதிரி உன்னை லவ் பண்ணா என்னென்ன பிரச்சனை வரும்னு எனக்கும் தெரியணும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம 2 பேரும் லவ் பண்ணி நாளைக்கு கல்யாணம் வரும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ்ல அவனாவது ஒருத்தன் கேட்பான், அவளை ஏன்டா கல்யாணம் பண்ற? 6 வருஷமா அவ பின்னாலே ஒருத்தன் சுத்திருக்கான், இவ கம்பெனி கொடுக்காமலே சுத்திருப்பான் அப்படின்பான். எதுக்கு கொழுந்தினாரே 4 மாசம் பெரியவளை கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு உங்க அண்ணி முறையில இருக்கிற அவளாவது சொல்லுவா. உங்க அப்பா அம்மா போலீஸ்காரன் குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறது நல்லதா படல அப்படின்பாங்க. இதெல்லாம் சேர்ந்ததுதான் மணிமேகலை. இதெல்லாம் நாளைக்கு பிரச்சனையா வரலாம், வராம கூட போலாம். சப்போஸ் வந்தா நீ ஃபேஸ் பண்ண ரெடினா லவ் பண்ணலாம், இல்லையா போயிட்டே இரு. ஏங்க அப்ப இவ்வளவு நாளா நீங்க என்ன லவ் பண்ணவே இல்லையா? பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன்னா லவ் பண்ணலாம். ரெடிங்க. நல்லா யோசிச்சு சொல்லு. ரெடிங்க. 1 hour டைம் எடுத்துக்க. ஏங்க நல்லா யோசிச்சிட்டேங்க. உங்க பின்னாடி 6 வருஷமா ஒரு பையன் சுத்திட்டு இருக்கான்னு என் ஃப்ரெண்டு சொன்னாலும், வயசுல உன்னை விட 4 மாசம் பெரியவ எதுக்குன்னு எங்க அண்ணி கேட்டாலும், போலீஸ்கார குடும்பத்துல இருந்து எதுக்கு சம்பந்தம்னு எங்க அம்மா அப்பா கேட்டாலும் அவங்க பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேங்க. மாற மாட்டேல்ல? மாட்டேன். சரி, ஐ லவ் யூ. ஏங்க 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 என்னங்க? என்னங்க? இல்ல நான் கொஞ்சம் பெருசா எதிர்பார்த்தேன். பெருசானா? அப்படியே கொஞ்சம் வெளியில போய் ஜாலியா. நர்ஸுக்கெல்லாம் பெர்மிஷனே கிடையாது, அதையும் மீறி வந்திருக்கேன் தெரியும்ல. லீவ் போடலாம். என்ன சொல்லி? பொய் சொல்லி. இல்ல லவ் பண்ணா பொய் சொல்லான்னு நீங்க தான். தேங்க்ஸ். தம்பி நீங்க தானே அது சொல்லிட்டு போறது இல்லையா? இந்த பொண்ணு நீங்க பேக்க திருடிட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சு அழுதுடுச்சுப்பா. சாரி. நீங்க அப்படி நினைக்காம இருந்திருந்தா தான் ஆச்சரியம். நான் எப்பவும் கரெக்டா 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருவேன். 1 to 1:30 லஞ்ச். இப்போ 2:40. இன்னும் பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிடல, லஞ்சும் சாப்பிடல. சாப்பிடலாமா?
எங்க இருக்காங்க? ஹலோ, இவங்கெல்லாம் ஜாப்ல இருக்கிறவங்க. வேலைக்கு வந்தா சாப்பாடு எடுத்துட்டு வர மாட்டாங்களா? எங்க ஊர்ல ஆம்பளைங்க கூட சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போவாங்க தெரியுமா? டிஷ்யூ. இதோ இருக்கே. என்ன சாப்பிட்றீங்க? 2 மீல்ஸ். பொட்டு ரைட். நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள அக்கா வந்துருவாங்க. ம். பேசாம ஆட்டோல போயிடலாமா? என்ன இன்னும் பயம் போலியா? இல்ல, முதல்ல உங்களை நம்பல, அதனால பயம் இல்ல. இப்ப நம்புறேன்னா அதான் பயமா இருக்கு. சொல்லுங்கப்பா. நான் என்னடா சொல்றது, நீ தான் சொல்லணும். ஏன்பா இப்படி கல்யாணம்னு டார்ச்சர் பண்றீங்க? டேய், என் பையனாடா நீ. ஹாய் சார். 13 வயசுல எனக்கு கல்யாணம் வந்தது. அடக்க முடியாம உங்க தாத்தா கிட்ட போய் சொன்னேன். செருப்ப கைடி தெருவா துரத்துனாரு. எப்படிடா 25 வயசாகி இப்படி இருக்க? ஒருவேளை வண்டியில போகும்போது அடிக்கடி பட்டுச்சா? சொல்றா, நம்ம டாக்டர் கிட்ட வேணா செக் பண்ணிக்கலாம். ஏன்பா நீங்க வேற? அப்ப ஏன் வேணாங்கற? நீங்க காட்டுற எந்த பொண்ணையும் எனக்கு பிடிக்கல. சரி, அப்ப எப்படிதான் வேணும்னு சொல்லு. அத போன்ல சொன்னா புரியாதுப்பா. நான் அப்புறம் பேசுறேன். பை. நீங்க இங்க உட்காருங்க, நான் அங்க உட்காந்து. Now when days don't wait and thou can even Get the right so bad, I can next say trying to connect another. நம்ம கண்டிப்பா கப்ப ஜெயிக்கலாம். திருச்சி ஹோலி கிராஸ் காலேஜ் எனக்கு கொக்கா ஒன் டைம் ஏதோ மிஸ் ஆச்சு, அதுக்காக என்ன மறுநாள் எடுத்து தட்டி நெய்யில பொரிச்சு எடுத்துன்னு வச்சுக்கோ. ஒண்ணுக்கு 4 காணும் மாவு. இங்கதான் இறங்கு. என்ன இருக்கும் பாரு. ஐயோ, ஆபீஸ் மேன. ஏய் இரு இங்க பாரு. ஏறிடா மச்சான். லீவ் போட்ட அன்னைக்கு கம்பெனி வண்டியில் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஏறிக்கோ. ஹே, அவனுக்கே கால் வலி, அவனால எப்படி ஏற முடியும்? ஏய், வயித்து வலி இல்ல? வயிற்று வலி தான், இறங்கி காலுக்கு வந்துருச்சு போல. இல்லடா மச்சான். ஏறுங்க. டேய், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லடா. காலையில ஃப்ரெண்டை டிராப் பண்ண கோயம்பேடு போனேன். அங்கதான் இவங்கள பார்த்தேன். சென்னைக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். பயம், அட்ரஸ் வேற தெரியாதுன்னாங்க. இது போதுமே, சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம், அட்ரஸ் வேற தெரியாது. கேட்டது ஒரு அழகான குடும்ப குத்து விளக்கு.
சிரிக்காதீங்க. சிரிச்சீங்கன்னா இவங்க தப்பா நினைப்பாங்க. ஏய் அவங்க சிரிக்கலனாலும் நாங்க தப்பா தான் நினைப்போம். ஆமா மச்சான், ஃப்ரெண்டை டிராப் பண்ண போனியே பைக்ல தானே? காலையில பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்தினேன். என்னாச்சுனே தெரியல. இப்படி ஒரு பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது பைக் எல்லாம் எப்படி ஞாபகத்துக்கு வரும்? எக்ஸ்கியூஸ் மீ. பையன் ரொம்ப நல்ல பையன். நானும் 2 வருஷமா உலகத்துல இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயும் ப்ரப்போஸ் பண்ணி பார்த்துட்டேன். மாட்டிக்கிட்டேன். ஓ இதுவா? அப்புறம் எல்லாம் உண்மையா தெரிஞ்சும் ஒரு கேன பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏய் சுப்பு, அந்த நல்லவன் இவன் தான். பாய் மச்சான். Bye. அக்கா அக்கா வந்துட்டோம் அக்கா, அசோக் நகரே. வந்துட்டியாமா? அங்க கங்கா ப்ரொவிஷன்ஸ் ஒன்னு இருக்கும். அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருந்தேன்னு வெச்சுக்கோயேன். ஒரு பிளே கிரவுண்ட் வரும். அத தாண்டி ரைட் பிரியும். அங்க ஒரு சின்ன கோயில் வரும். அந்த கோயில்ல இருந்து செகண்ட் ரைட் எடுக்கணும் நீ. அக்கா அக்கா அக்கா, இந்த ஊர்ல ஒரு வார்த்தையில அட்ரஸ் சொல்ல மாட்டீங்களா? ஒரு செகண்ட், அவர்கிட்ட கொடுக்குறேன் அட்ரஸ். ஹலோ. ஓகே. என்ன பாதையில வச்சிட்டீங்க? அவ்வளவுதானா? என்கிட்ட நீளமா சொன்னாங்க. உங்களுக்கு சொன்னது வழி, எனக்கு சொன்னது அட்ரஸ். ஒரு கேட்பரிஸ், 2 குட் டே, 2 5 ஸ்டார், ஒரு கிங்ஸ். கிங்ஸ் தானே? ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். இன்டர்வியூ என்னாச்சு? செலக்ட் ஆயிட்டேன், பட் பெங்களூர்ல போஸ்டிங், அதான் வேணான்ட்டேன். ஏய், நீ இவரை பத்தி சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ரொம்ப ஹைட்டும் இல்ல, ஷார்ட்டும் இல்ல, லென்த்தி ஐப்ரோஸ், ஷார்ப் நோஸ். ஆனா ஒண்ணு மட்டும் தப்பு. பார்த்தா டவுட்டா இருக்குன்னு சொன்ன, அப்படிலாம் இல்ல, பார்த்த உடனே நம்புற மாதிரி இருக்கு. அப்போ ஒண்ணும் இல்ல, அவ உங்க கூட வரும்போது அவளுக்கு உங்க மேல கொஞ்சம் சந்தேகம். அதுலயும் சென்னையில ஒருத்தர் நம்பி போறதுங்கிறது. சென்னைனா எல்லாரும் கெட்டவங்களா தான் இருப்பாங்களா? இப்ப மதுரையில மதுரைக்காரங்க மட்டும் தான் இருப்பாங்க. கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்காரங்க மட்டும் தான் இருப்பாங்க. நாமக்கல்ல நாமக்கல்காரங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா சென்னையில தான் எல்லா ஊர்க்காரங்களும் இருக்காங்க. சென்னைக்கு பல முகம், பல கலர். எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி தான் சென்னையிலயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. சாரி, நான் ஒத்துக்கிறேன். பாத்தீங்களா, நான் உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வாங்க கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அவசரமா கிளம்பணும். சரி, நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா. ஓகே, சரி உள்ள வா. கிளம்புறேன். ஒரு நிமிஷம், நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? ஒரு பொண்ணு ஹெல்ப் கேட்டா 15 வீல ஏத்தி விட்ட வரைக்கும் ஓகே. அப்புறம் 37Gல கூட வந்தது, 1 hour பர்மிஷன், ஹாஃப் டே லீவு, இன்டர்வியூ முடியற வரைக்கும் வெயிட் பண்ணி, ஃபுல் டே, லாஸ் ஆஃப் பே தானே. இனிமே அப்படி இருக்காதுங்க, கொஞ்சம் உஷாராருங்க. என் பேர் அமுதா. அப்புறம் திருச்சிக்கு வந்தா வீட்டு பக்கம் வாங்க. திருச்சிக்கா? நானா? வந்தா பாப்போம்.